எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிர திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் தெளிவா புரியும். சுக்கிரன் நின்ற இடம், கூட சேர்ந்த கிரகங்கள், நின்ற நட்சத்திர அமைப்பு, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கேன். அதுக்கான எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அப்பதான் உங்களுக்கு இந்த பதிவு புரியும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உத்திரட்டாதி மீன ராசி, இந்த நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அப்ப இவர்களுக்கான முதல் திசை என்பது சனி திசையில் பிறந்திருப்பார்கள். சனி திசை என்பது 19 ஆண்டுகள் நடக்கக்கூடிய ஒரு திசை. அப்ப 19 வருஷம் முதல் திசை என்பது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா, ஒரு சிலருக்கு 1 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 5 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 10 வருஷம் இருக்கும், ஒரு சிலருக்கு 18 வருஷம் கூட இருக்கும். அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் இந்த தசை எவ்வளவு வருஷம் என்று சுய ஜாதகத்துல போட்டிருப்பாங்க. அதை நீங்க பார்த்துக்கங்க. அப்ப ஒருவருடைய முதல் திசை என்பது எவ்வளவு காலம் என்பதை ஜாதகத்தை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆவரேஜா ஒரு 10 வருடம் சனி திசை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பதிவுல 10 ஆண்டுகள் சனி திசை, அதன் பிறகு புதன் ஒரு 17 வருஷம், ஒரு 27 வயது புதன் திசை முடிவு, பிறகு கேது ஒரு 7 வருஷம், கிட்டத்தட்ட 34 வயது. அப்புறம் 35 வயதுல ஒரு சிலருக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கும். 20 ஆண்டுகள் 55 வயது வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு 40 வயதுல சுக்கிர திசை ஆரம்பிக்கும், 60 வயசு வரைக்கும் சுக்கிர திசை இருக்கும். மொத்தத்துல வாழ்க்கையின் பிற்பகுதி காலம். இப்ப சுக்கிர திசை என்பதே ஒரு வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் சுக்கிர திசை என்பதே யோக திசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்ப சுக்கிர திசை எல்லாருக்கும் யோகத்தை செய்தா அப்படின்னா இல்ல. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோகம், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அவயோகத்தை கூட அந்த திசை செய்யுது. அதையும் நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அவரவர் ஜாதகப்படி, அவரவர் லக்னப்படி சுக்கிரன் லக்ன சுவரா பாவரா என்பதை கணக்கு வச்சு நின்ற இடத்தை பொறுத்துதான் அந்த திசை நல்ல திசையா கெட்ட திசையா நம்ம தீர்மானிக்க முடியும். எனவே சுய ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு பொது பலன் தான். அப்ப சுக்கிரன் பிற்பகுதி வாழ்க்கை திசையாக வர்றார். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில முற்பகுதி 40 வயசு வரைக்கும் மிக நல்லா இருக்கும், நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்படியே பிற்பகுதியில வாழ்க்கை மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு அந்த 40க்கு பிறகு 80 வயசு வரைக்கும் மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இது பிற்பகுதி போராட்ட வாழ்க்கை, முற்பகுதி வெற்றிக்கான வாழ்க்கை. ஒரு சிலருக்கு முற்பகுதி பூரா இளமையிலிருந்தே வாழ்க்கை போராட்டம் இருக்கும். நல்ல 40 வயசு வரைக்கும் படாத கஷ்டம் பட்டுருவாங்க. ஆனா பிற்பகுதியில் அப்படியே ராஜயோகமா மாறி 40க்கு பிறகு வாழ்க்கை எல்லா சுகபோகங்களையும் அனுபவிப்பாங்க. இப்படி ஜாதகங்கள்ல அனுபவத்துல பாக்குறோம். இப்படியான வாழ்க்கை தான் நிறைய பேருக்கு இருக்கு. முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஒரு சிலருக்கு மட்டுமே வாழ்நாள் பூரா வெற்றிக்கான காலமும் வாழ்நாள் பூரா தோல்விக்கான காலமும் ஒரு சில ஜாதகத்தில் மட்டுமே இருக்கு. பெரும்பாலான ஜாதகத்தில் முற்பகுதி பிற்பகுதி தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம், நல்லது கெட்டது இருக்கு. எனவே இந்த உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முற்பகுதி வாழ்க்கை எப்படின்னு பார்த்தோம்னா, முற்பகுதி அவர்களுக்கு முதல் சனி திசை 19 ஆண்டுகள் பெரிய யோகத்தொன்னு சனி செஞ்சிட மாட்டார். இளமையில் சனி திசை. பிறகு புதன் 17 வருஷம். புதன் கல்விக்கான திசை மட்டும்தான். புதன் வித்யாகாரகன். இளமையில் கல்விக்கான ஒரு திசை என்றால் புதன் நல்லா இருந்தா நல்ல கல்வி கிடைச்சிரும். ஆனாலும் புதன் கால புருஷனுக்கு 6ஆம் அதிபதி. அதுவும் வாழ்க்கை போராட்டத்துக்கான ஒரு திசை தான். அதன் பிறகு கேது ஒரு 7 வருஷம். கேது திசை என்பது பெரிய நல்ல திசை கிடையாது. கேத போல் கெடுப்பார் இல்லை. இது ஆவரேஜா முதல் பகுதி எடுத்து பார்த்தோம்னா சனி திசை, புதன் திசை, கேது திசை, 3மே நல்ல திசைகள் கிடையாது. எனவே உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு முதல் பகுதி வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை. பிற்பகுதி வாழ்க்கை அவர்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னா சுக்கிர திசை ராஜயோகம் தான். அப்ப சுக்கிரன் எப்படி இருந்தா வாழ்க்கை வெற்றியை தருவார் அப்படின்னா, சுக்கிரன் தன் ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தா மிகப்பெரிய ராஜயோகம். ரிஷபம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, துலாம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, மீனம் சுக்கிரனுக்கு உச்ச வீடு. இந்த மாதிரி சுக்கிரன் தன் பலம் பெற்ற வீடுகள்ல இருந்து திசை நடத்தும் போது நல்ல ஒரு யோகத்தை தராரு. அது லக்னத்துக்கு சுபரா இருந்தா வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதே மாதிரி சுக்கிரன் தன் நட்பு வீடுகள் இருந்தாலும் மிகப்பெரிய ராஜ்யோகத்தை கொடுக்குறாருங்க. நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா மிதுனம், தனுசு, மகரம், கும்பம்,
இந்த மாதிரி சுக்கிரன் வந்து நட்பு வீடுகள் இருக்கும்போதும் நல்ல யோகத்தை கொடுக்கிறார். ஒருவேளை சுக்கிரன் வந்து பகை பெற்றோ 3, 6, 8, 12 மறைந்திருந்தோ திசை நடத்தும் போது, நீச்சமாக திசை நடத்தும் போது வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை கொடுக்கிறார். பகை வீடுகள், கடகம் சுக்கிரனுக்கு பகை வீடு, சந்திரன் வீடு, அங்கிருந்து சுக்கிர திசை நடந்துச்சுன்னா 20 ஆண்டு வாழ்க்கை போராட்டம் தான். சுக்கிரன் சிம்மத்தில் பகை, 20 ஆண்டுகள் சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கிறாரு. கால புருஷனுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே இந்த உத்திரட்டாதி மீனத்துக்கு அஷ்டமாதிபதியா வந்துடுறாரு. அப்ப அஷ்டமாதிபதி திசை தான் இந்த உத்திரட்டாதி பிறந்தவங்களுக்கு நடக்குதுன்னு கணக்கு. ஒருவேளை மீன லக்னமா இருந்துட்டாலே 20 ஆண்டு சுக்கிர திசை சோதனை காலமே. அப்ப சுக்கிரன் வந்து பகை வீடுகள் இருக்கக்கூடாது. சுக்கிரன் நீச்சமாவும் இருக்கக்கூடாது. கன்னியில சுக்கிரன் நீச்சம். அப்ப சுக்கிரன் நீச்சமா இருந்துட்டா தகுதி குறைந்த வாழ்க்கை, நிறைய வாழ்க்கையில் ஆசைப்பட்டு பெரிய அகலக்கால் வச்சு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறாங்க நீச்ச சுக்கிரன். ஒரு சிலருக்கு நீச்ச சுக்கிரனே புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் நீச்சபங்க ராஜ்யோகமாக பெரிய வெற்றியை கொடுத்துருது. அதுவும் வாழ்க்கையில பாக்குறோம். அப்படின்னா சுக்கிரனுடைய அமைப்புகள் எப்படியோ அப்படித்தான். சுக்கிரன் கூட சேர்ந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன் கூட ராகு சேரக்கூடாது. சுக்கிரன் ராகு சேர்க்கையே களத்திர தோஷம். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி ராகுடன் சேரும்போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி, திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பில்லாத நிலை. காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி, மனைவி திருமண வாழ்க்கையில கசப்புகள், சுக்கிரன் ராகு, பெண்களால் அவமான பிரச்சனைகள். இந்த திசை காலங்கள்ல கவனம் தேவை. சுக்கிரன் வந்து கேது கூட இருக்காருன்னா அதே மாதிரிதான், அதுவும் சட்ட சிக்கல் பிரச்சனை. பெண்களை வேலைக்கு மட்டும் வச்சிடாதீங்க, வாழ்க்கையில் கட்டாயம் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சு அதனால பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய காலம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து சனி கூட சேர்ந்திருக்காருன்னா நல்ல ஒரு கிரக சேர்க்கை, பொருளாதாரத்துக்கான மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு சுக்கிரன் சனி சேர்க்கை. சுக்கிரன் செவ்வாய் கூட சேர்ந்திருந்தா கரை புரண்ட காமம், காமத்தினால மிகப்பெரிய பெண்கள் தொடர்பு அதிகமாகி தன் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. அதுல நல்ல குரு பார்வை இருந்தா தப்பிச்சிடுறாங்க, இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வி. காமத்தால் கரை புரண்ட காமம் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை. கவனம் தேவை. சுக்கிர திசை நடக்கும்போது வலிய பெண்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் சிக்க வச்சிருவாங்க. அவமானங்கள் காத்துட்டு இருக்கு. பெண்கள் விஷயத்துல கவனம் தேவை. பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் பெண்கள் விஷயத்துல போய் மாட்டி பெரிய கேவலப்பட்டு சட்ட சிக்கல்ல மாட்டி வாழ்நாள் கூட தன் வாழ்க்கை இழந்துடுறாங்க. அதெல்லாம் அனுபவத்துல பாக்குறோம். இதெல்லாம் சுக்கிரன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்து, இல்ல செவ்வாய் சுக்கிரன் கேது இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் மிகப்பெரிய போராட்டம். சுக்கிரன் குருவுடன் சேர்ந்திருப்பது ஒரு நல்ல கிரக சேர்க்கை தான். ஆனா ஹார்மோன்ஸ் தொந்தரவுகள் வந்து அவர்களுக்கு வந்துடுது, உடல் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துடுது. இந்த மாதிரி சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்பதும் விந்து குறைபாடுகள், சுக்கிரன் சூரியன் சேர்க்கைகள் வருது. அது மாதிரி ஆண்மை குறைபாடுகள் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஒரு சிலருக்கு வந்துடுது. இந்த அஸ்தங்கம் ஆயிடுறாரு சுக்கிரன் வந்து, சுக்கிரன் சூரியன் கிட்ட நெருங்கும் போது அஸ்தங்கம் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளையும் பார்த்துக்கங்க. அப்போதான் சுக்கிர திசை உங்களுக்கான நன்மையா தீமையான்னு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம், ஒருவேளை சுக்கிரன் போய் ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு, திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் இருக்காரு அப்படின்னா அது நல்ல திசை கிடையாது. கேதுவுடைய நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த திசை நட்சத்திரங்கள்ல போய் சுக்கிர திசை நடக்குதுனாலும் நல்ல திசை கிடையாது. சூரியனுடைய சாரம் பெற்று சுக்கிர திசை நடந்தாலும், சந்திரன் சாரம் பெற்று சுக்கிர திசை நடந்தாலும் நல்ல திசை கிடையாது. சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து நின்ற வீடு சூன்ய வீடா இருக்கக்கூடாது. சூன்ய ராசிகளில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரனே சூன்ய கிரகமாக வரக்கூடாது. அவரவர் பிறந்த திதிக்கு சூன்ய ராசிகள் சூன்ய கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க ஒருவேளை பஞ்சமி திதியில பிறந்து மிதுனம் கன்னி சூன்யமாக வரும். அந்த மிதுனம் கண்ணியில சுக்கிரன் இருந்து திசை நடத்தினா அது உங்களுக்கு சூன்ய திசையாக மாறிடும். அப்ப திதி சூன்யம் பெற்று திசை நடத்தும் போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டமே. ஸோ இது இத்தனை விஷயத்த பார்த்துதான் சுக்கிர திசையை நீங்க நல்ல திசையா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். இது மாதிரி சுக்கிரன் தன் நட்பு வீடுகள் இருக்காரா, தன் பகை வீடுகள் இருக்காரா, அவர் வந்து நல்ல கிரக அமைப்பில் இருக்காரான்னு பார்த்து தான் நாம வந்து இந்த திசை தீர்மானிக்கணும். சுக்கிரன் எந்தெந்த பாவத்தில் இருந்தா என்ன பலன்கள் என்று பார்த்தா, சுக்கிரன் மீனத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம். மீனத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல உச்ச வீடு தான், நல்ல இடம் தானாலும் மீன லக்னமா இருந்தா அவர் அஷ்டமாதிபதியா வந்துடுவார். அப்ப 8 வந்து வாழ்க்கை மிகப்பெரிய சோதனைகளை கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரிஷப லக்னமா இருந்து அங்க சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தால் மிகப்பெரிய ராஜ்யயோகம் மீன சுக்கிரன். அப்ப மேசத்துல சுக்கிரன் வந்து செவ்வாய் வீடு, காமத்துல கவனம் தேவை. இருந்தாலும் அது உங்க ராசிக்கு 2ஆம் இடங்கிறதுனால நல்ல வெற்றிகளை தரக்கூடிய சுக்கிரன் தான். 3ஆம் இடம் ஆட்சி வீடு சுக்கிரன் ரிஷபத்துல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய இடம். ஆனாலும் மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால சுக்கிரனை பலப்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு ரிஷப சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பு தான். மிதுனம்
4ஆம் இடம் மாளவிய யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் 4 இருந்தாலே மாளவிய யோகம், மிகப்பெரிய யோகம். சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம் இதெல்லாம் வச்சு வாழக்கூடிய ஒரு யோகம். இது நல்ல ஒரு சுக்கிர திசை. ஆனா சுக்கிரன் அங்க திருவாதிரையில இருந்துடக்கூடாது, ராகு நட்சத்திரம் மட்டும் பெறக்கூடாது. 5ஆம் இடம் கடகம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். சுக்கிரன் 5ல பகை பெறுறாரு கடகத்துல. அப்ப பூர்வ ஜென்ம சாபங்களை ஏற்படுத்துது. பெண்கள், உங்க வம்சத்துல பெண்கள் சாபங்கள் இருக்கும். இந்த மாதிரி சில பிரச்சனைகளை சந்திக்க வச்சாலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா 5ஆம் இடம் எப்பவுமே திரிகோண ஸ்தானம். அதுல மிகப்பெரிய வெற்றிகளை சுக்கிரன் தருவார். அடுத்து 6ஆம் இடம். இங்க 6ஆம் இடத்துல சுக்கிரன் கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். 6ல சுக்கிரன் இருந்தாலே வாழ்க்கை போராட்டம் தான். அதுல சிம்மத்துல பகை வேற சுக்கிரன் கட்டாயம் அங்க 6ஆம் இடமா வந்தா அது மிகப்பெரிய தோல்வியை தரக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் கன்னி, காரகோபாவ நாஸ்தி. சுக்கிரன் மட்டும் 7ல இருக்கக்கூடாது, திருமண வாழ்க்கைக்கு அது பாதிப்பு. காரகத்துவம் ஆன கிரகம் போய் பாவத்தில் நிற்கிறது காரகோபாவ நாஸ்தி. களத்திர காரகன் இல்லையா, அவர் பாவத்துல போய் நிற்க கூடாது. அது மாதிரி அங்க நீச்சமாவும் இருக்காரு. வாழ்க்கையில திருமண வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போகுது. நிறைய வாழ்க்கை பிரச்சனை சந்திக்கிறாங்க. பொருளாதாரத்துல வீழ்ச்சியை அடைகிறாங்க. வீடு கட்டுறேன்னு பெரிய அகலமா வீடு கட்டி வாழ்க்கையில பெரிய திட்டங்களை போட்டு மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கிறாங்க. அடுத்து 8ஆம் இடம் துலாம் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் கூட மீன லக்னமா இருந்தா அஷ்டமாதிபதி ஆட்சி பெறக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு லக்னம் நல்ல மகர லக்னமாவோ கும்ப லக்னமா இருந்தோ மிகப்பெரிய ராஜ்யத்தை அது கொடுக்கக்கூடிய அமைப்பு. துலாத்துல சுக்கிரன் இருப்பது. அங்கு ராகுசாரம் வாங்கக்கூடாது, கவனம் தேவை. அடுத்து விருச்சிக சுக்கிரன், செவ்வாய் வீட்டுல சுக்கிரனே கொஞ்சம் கவனம் தேவை. பெண்கள் விஷயத்துல, காமத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அது உங்க மீனத்துக்கு 9ஆம் இடமா வர்றதுனால பாக்கியஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல இருக்காரு. நல்ல வெற்றிகளை தரக்கூடிய சுக்கிரனே. அடுத்து 10ஆம் இடம் தனுசு சுக்கிரன். அங்க மூல நட்சத்திரத்துல மட்டும் சுக்கிரன் இருந்துடக்கூடாது. மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய இடம் தான் 10ஆம் இடம் சுக்கிரன் இருப்பது. நல்ல கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலே வாழ்க்கையில் ராஜ்யோகத்தை, தொழில் வெற்றி, பொருளாதார வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சுக்கிரன். அடுத்து மகரம் சுக்கிரனுக்கு நல்ல வீடு. 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய சுக்கிர திசை, ராஜ்யோக திசை. 12ஆம் இடம் கும்ப சுக்கிரன். சுக்கிரன் இங்கேயும் நல்ல இடத்துல இருக்காருனாலும் மறைவு ஸ்தானம். ஒரு சில நூல்கள்ல 12ஆம் இடம் மறைவுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில நூல்கள் மறைவு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது நிறைய விரய நஷ்டங்களை கொடுத்துதான் சுக்கிர திசை நன்மை செய்யும் என்று சொல்லி இந்த 12 பாவங்களையும் சுக்கிரன் என்ற அமைப்பையும் பார்த்துக்கிறணும். மற்றபடி எல்லா அமைப்பையும் பார்த்துட்டு சுக்கிர திசை உங்களுக்கு நல்ல திசையா அப்படின்னு பார்த்து, இல்லைன்னா அதுக்கான எளிய இறை வழிபாடுகள், நல்ல வழிபாடுகள். வருடம் ஒரு முறை கஞ்சனூர் சுக்கிர ஸ்தலங்களுக்கு போவது, சுக்கிரனுடைய வழிபாடுகள், மகாலட்சுமி தாயார் வழிபாடு நிறைய செய்வது, சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, வெண்மொச்சை தானம் கொடுப்பது, இது மாதிரி சுக்கிரனுடைய வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க. அவரவர் ஜாதகப்படி சுக்கிரன் நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி சூட்சும கோயில்கள் இருக்கு. அங்க போகும்போது இன்னும் நிறைய வெற்றிகள் கிடைக்கும். எனவே நீங்கள் உத்திரட்டாதி மீனத்தில் பிறந்து உங்களுக்கு சுக்கிர திசை வரும் காலம் இருந்தாலும், சுக்கிர திசை நடந்துட்டு இருந்தாலும், இந்த மாதிரி சுக்கிர திசை உங்க சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து அதற்கான எளிய வழிபாடுகள் செய்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.